So the match begins between Bhuvaneshwari Foundations and YRS. இந்த மேட்ச் ஒரு 5 ஓவர்ஸ் மேட்சாக இருக்க போது, ஒரு ஓவர் பவர் பிளே. ஸோ பிரேக் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க அம்பேஸ். இதுக்கப்புறம் 2 8 ஓவர்ஸ் மேட்ச் நடத்தணும் பி போலில் இருக்க மேட்சஸ். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்ப குயிக்காக பண்ணுங்க. டீம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொடுங்க. ஸோ ஆரம்பிச்சிடலாம். 2 டீமோட 12th மேன் இருக்கீங்களா? ஸ்டேஜ் பக்கத்தில் 12th மேன் ஆஃப் புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன் அண்ட் YRS. டுவெல்த் மேன் YRS அண்ட் புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பிளேயர்ஸோட நேம் வேணும். ஆல்சோ ஸ்கோர்லாம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதான் கரெக்டாக இருக்கும். புவனேஸ்வரி ஃபவுண்டேஷன்ஸோட 12th மேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பால். எஸ், ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். எபிக் டர்ன் ஃப்ரம் அம்பையர். வைட் கொடுத்துருக்காரு ஃப்ரம் ஜில்லானாவோட பால். ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு கேட்சுக்கான மிஸ், ஆனால் ஒரு பவுண்டரிக்கான மிஸ்ஸா? பவுண்டரி போயிடுச்சா? போயிடுச்சு. எஸ், நல்லா காத்த வெட்டாரு நம்ம அம்பையர். ஒரு பவுண்டரி சிக்னல். ஓகே, அடுத்த பந்து YRS ஃப்ரம் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஜிலான்னா போடுறாரு. ஓ, ஒரு நல்ல ஒரு மிஸ், ஒரு டாட் பால். மாதிரியே இருந்துச்சுல்ல பார்க்கறதுக்கு, அப்படியே சைடில் அதில் இந்த கவ் அப்படி போக சொல்ல கில்கிறிஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஆந்து சொல்கிறான். நான் சொல்கிறேன் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஓகே, அடுத்த பந்து. ஓ, தூக்கி அடிச்சிருக்காங்க. கேப்ல போகுமா? கேப்ல போயிட்டு இருக்கு. தடுக்கப்படுமா? ஒரு பவுண்டரியா? எஸ், தடுக்கப்பட்டு விட்டது. ஹோப்ஃபுல்லி. கருப்பு கலர் ட்ராக்ஸ் போட்டிருக்கிறது தானே சொன்னேன். கருப்பாக்கி பண்ணிக்கிறவர் சொல்லல, நீ உண்மையை சொல்லு. கருப்பு ட்ராக்கா? சிரிப்புலயே மயக்கிற. Okay, white signal again. Once again, an epic turn from umpire. Okay, அடுத்த பந்து வெற்றிகரமாக. ஓகே, ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. ஒரு ரன், ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை, பட் ஆனா போல. சிங்கிள். ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, ஓகே, நிமிஷம் ப்ளீஸ். இங்க ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம மேட்ச் வருகை தந்திருக்கும் நம்ம குணா அண்ணா அண்ட் சுரேஷ் அண்ணா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் அண்ணா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அடுத்த பந்து. ஸோ ஒரு சிங்கிள்கான ட்ரை. எஸ், ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. வா, ஒரு நல்ல ஒரு த்ரோ. எபிக் டர்ன், ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். ஃபீனிக்ஸ் கார் கேர்லேருந்து பாலு லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கலெக்ட் பண்ணியதுக்கு ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் வாங்க. சன் சின்னா இருக்கீங்களா?
சன்ஷினா கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட மட்டும் வந்துட்டு போங்க. ஓகே, அந்த ஃபாரின் பிளேயர் வந்துட்டு இருக்காரு, தூரத்துல இருந்து தெரியுது. சன்ஷினா அப்படியே ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் வந்துருங்க. அடுத்த பந்து ஸ்லோ டெலிவரி அண்ட் எபிக் டர்ன். நம்மளோட அம்பையர் கிட்ட இருந்து வைட் சிக்னல். அம்பையர் வந்து வைடு காட்டவே வேணாம், அவர் திரும்புற அந்த ஒரு மூமெண்ட்லேயே தெரிஞ்சிருது அது வைடுன்னு. அப்படி ஒரு எப்பிக்கான டர்ன். தம்பி பாலு ஸ்ட்ரைட்டாக போகுது, ஃபீல்டர் உருண்டுக்கிட்டே பொறுமையாக தரையோட தரையாக போய் உருண்டு கை போயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு சிங்கிளும் போயிடுச்சு. அடுத்த பந்து ஓகே, ஒரு க்ளீனாக ஒன்று போயிருக்கு, ஒரு சிங்கிளோட போயிருக்கு. ஸோ பாலு 2 சன்ஷினா 2. ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இரண்டாவது ஓவர் முடிவில் 18 ஃபார் நோ லாஸ். 18. மூணாவது ஓவரின் முதல் பந்து ஸ்ட்ரைட்டா போகுது, நேரா கையில போயிருச்சு, பட் நோ, நேரா கையிலே அடிச்சிட்டாரு, கேட்ச் டு கேட்ச் மாதிரி மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு நோ, ஒரு பாசிபிளி ஒரு விக்கெட்டுக்கு, பட் ஆனால் அது ஒரு சின்ன மிஸ்ல ஒரு சிங்கிளில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச் நடந்தது இல்லையா, அதுக்கான மேன் ஆஃப் த மேட்ச், அதுக்கான அவார்ட்ஸ் கொடுத்துடலாம். சன்ஷினா ஃப்ரம் சபரி. எஸ், மேலே தூக்கி அடிச்சிருக்காரு, கையில் போதா, ஒரு மேக்ஸிமமாக கையில் போயிருக்கு. எஸ், ஒரு விக்கெட். விக்கெட் ஃபார் நம்மளோட புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஒய்ஆர்எஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் மீன்வைல் நம்மளோட மேன் ஆஃப் த மேட்ச், நம்மளோட லாஸ்ட் மேட்ச் சன்ஷினா ஃப்ரம் சவரி சிசி, அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே ப்ரெசன்டேஷனில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சன்ஷினா. ஓகே, அடுத்த பந்து ஓ, விக்கெட், பேக் டு பேக் விக்கெட். ஓகே, அடுத்த மேன் ஆஃப் த மேட்ச் பாலு ஃப்ரம் பீனிக்ஸ் காக்கேர். அவருக்கு வந்து நம்ம சுரேஷன் அவர்கள் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்குவார். ஓகே, அடுத்த மேன் ஆஃப் த மேட்ச் பீனிக்ஸ் கார் கேர்லேருந்து யஷ்வந்த். ஓகே, யஷ்வந்த்துக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கறதுக்கு நம்ம சுரேஷ் அண்ணா அண்ட் விஜயகாந்த் அண்ணாவை அன்புடன் அழைக்கிறோம். திவ்யா ஃபவுண்டேஷன் அதிலிருந்து நம்மளோட சுரேஷ் அண்ணா அண்ட் விஜயகாந்த் அண்ணா. சதீஷ் அண்ணா அண்ட் விஜயகாந்த் அண்ணா ஃப்ரம் திவ்யா ஃபவுண்டேஷன்.
ஓ! நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஸ்லோவான பால், நல்ல ஒரு அழகான ஒரு டெலிவரி, வேகமா உருண்டுகிட்டே போயிருச்சு தரையோட தரையா. அதுல ஒரு சிங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால். ஒரு சிங்கிள்க்கான ஒரு ட்ரை, எஸ் ஒரு கிளீனா, ஒரு நீட்டா, ஒரு ஸ்மூத்தான ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒயாரிஸ் மேல போயிருக்கு. கையில போகுமா? 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. எஸ். ஒருத்தரோட கையில புடிச்சிருக்கு. நம்ம சுனாமி கார்த்திக். ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். அவரு தான் வந்து புடிச்சிருக்காரு. அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவர் ஆரஞ்ச் கேப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழாக்குழு சார்பில சொன்னாங்க. ஸோ அதனால கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்து குடுத்துருக்காரு. டீமுக்காக. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இறங்கிட்டாங்க ஒய்ஆர்எஸ்ல இருந்து. ஓ! நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக், நல்ல ஒரு டெலிவரி. நேரா பவுண்டரி லைன நோக்கி போகுது. பட் ஆனா பவுண்டரி தடுக்கப்பட்டது. அதுக்குள்ள 2 எடுத்துட்டாங்க. 2 ரன். 2 எடுத்துட்டாங்க. ஓகே. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு ஃப்ரம் திஸ் பால். ஓகே. ஓகே. 31 ஃபார் 3. வைட். ஒயிட் சிக்னல். எபிக் டர்ன். இந்த ஒரு எபிக் டர்ன். ஒரு ரன் மட்டுமே. மணி. வாவ்! நல்ல Full மேல toss. தூக்கி சரியான அடி. அடிச்சிருக்காரு. மேல ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா தெரியுது. பூரா மேல வந்துச்சுப்பா. ஒரு நல்ல ஒரு சிக்ஸர். என்ன வெறின்னு தெரியல. எந்த வெறி யார் மேல இருக்க வெறின்னு தெரியல. தூக்கி நல்லா வேகமா அடிச்சாரு. பவுண்டரி லைனுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு. நல்லா ஏர்லயே வந்து பறந்து வந்து இங்க வெளில வந்துருச்சு. நல்ல ஒரு சிக்ஸர். ஒரு விக்கெட்லாம் போனதுக்கு அப்புறம் வெறி வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அடுத்த பால். மறுபடியும் வெளியில போகுது. இது என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எஸ். கேட்ச். ஸ்ட்ரைட் ஆன் தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு விக்கெட் அகைன் ஒரு 6 ஒரு மேக்ஸிமம் ஒரு விக்கெட். அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட். பேக் டு பேக் 2 டீமும் வந்து டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க. ஓகே உள்ள வராரு. நம்ம சொன்னா திட்டுவான். விக்கி. எந்த விக்கின்னு தெரியல. ஸோ அதனால மொயின் அலி என்று அழைக்கப்படுகின்ற விக்கி. 2 டீம் ஒரே டீம்ல 2 பேர்ல ஒரே 2 பேர் இருக்கீங்க. வாட் டு டூ? ஸோ ஓகே. தி நெக்ஸ்ட் பால் டு விக்கி. ஆல்ரவுண்டர் விக்கிப்பா. எஸ் ஆல்ரவுண்டர் விக்கி. இன்னொரு பேரா அது? ஓ நல்லா தூக்கி அடிச்சிருக்கா. ஒரு சரியான shot பா. மேக்ஸிமம்கான ட்ரை. எஸ் மேக்ஸிமம் கொடுத்திருக்கான். விக்கி Six. நல்ல ஒரு மேக்ஸிமம் கொடுத்திருக்காரு. வாவ் நல்ல ஒரு மிஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக். டீப் ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு 6. எஸ் ஒரு நல்ல ஒரு மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஓ மை காட் ஒரு சின்ன மிஸ். ஒரு சின்ன ஸ்விங் அண்ட் மிஸ். ஓகே இன்னொரு செக் பண்றாரு. அங்க ஏதோ ஒரு பரபரப்பான தீர்வுக்கு. நோ பால் சிக்னல். எஸ் நோ பால் பிரஸ். ஒரு ஃப்ரீ ஹிட். ஒரு ஃப்ரீ ஹிட் சிக்னல். ஒரு ஃப்ரீ ஹிட் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா? ரொம்ப பெரிய ஓவரா போயிட்டு இருக்கு. எஸ் அடுத்த யார் யூட்டிலைஸ் shot. பண்ணிக்கறாங்கன்னு பார்க்கலாம். Six. ஸ்ட்ரைட். ஓ மை காட் ஒரு 6 6. போயிருச்சா? 6 எஸ்
இந்த ஒரு ஃப்ரீ புலி. ஹிட்டை யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க நம்ம டீம் ORS. ஸ்கோர் 5 ஓவர் முடிவில் 52 ஃபார் 4, 52 ரன்கள். 53 அடிக்கணும். எஸ், 53 டார்கெட் ஃபார் புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கொஞ்சம் கூட டிலே இல்லாம, ஏன்னா ORS ஆல்ரெடி உள்ள இறங்கிட்டாங்க. சீக்கிரமா Fielding. பேட்ஸ்மேன் போங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸோட பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வந்துருங்க, ஏன்னா ORS ஆல்ரெடி ஆர் இன். பேட்ஸ்மேன் சீக்கிரமா உள்ள போங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸோட பேட்ஸ்மேன் சீக்கிரமா உள்ள போங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸோட ஓப்பனர் பேட்ஸ்மேன். நாங்கள் எதிர்பார்த்தது இப்போதான்ப்பா நடந்திருக்கு. அண்ணன் போயிருக்காரு உள்ள பேட் எடுத்துட்டு. பைஸ் வேணுமா டீம் மெம்பர்ஸ் கேட்குறாங்க. இல்லை நானே ஓடிக்கிறேன்ட்டு போறாருங்க. நான் மோகன் வர சொல்லியிருக்கேண்ணா. நான் மோகன் வந்துட்டு இருக்கானா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போகலாம் பைஸ் நிற்கிறதுக்கு. ஸ்ட்ரைக்கு மதன் அண்ணா ஸ்ட்ரைக் எடுக்கிறாருங்க. ரெண்டு மேட்ச் இருக்குங்க இன்னும். 8 ஓவர் 8 ஓவர்னு 2 மேட்ச் நடக்கணும். புலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டுங்க இதுதாங்க எதிர்பார்த்தோம். நல்ல ஒரு கேப்ல அடிச்சிருக்காருங்க. எஸ், நல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு போயிருக்கு அண்ட் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் இன்னும் ஒரு ஷாட். நல்லா ஏபிடபிள்யூஎஸ் மாதிரி அடிக்கிறாருங்க. எஸ், ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் கொடுத்து. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெனியூன் ப்ராப்பர்ட்டிஸ் vs விஎன்பி. ரெண்டு டீமோட கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டவங்க. அடுத்த ஒரு பந்து ஸ்ட்ரைட்டா வெளியில போயிருக்கு, கேப்ல போயிருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு 4, ஒரு பவுண்டரி. நம்ம அம்பையர் காத்த வெட்டாரு. எஸ், ஒரு பவுண்டரி தான். ஓகே, அந்த ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் விஎன்பி அண்ட் ஜெனியூன் ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டு டீமோட கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டு டீமுக்கும் ஜெசி கொடுக்கறதுக்காக எங்க அண்ணன் திவ்யா ஃபவுண்டேஷன்ஸ் சதீஷ் அண்ணன், விஜயகாந்த் அண்ணன் அண்ட் தமிழ் அண்ணன் 3 பேரையும் கொஞ்சம் இன்வைட் பண்றோம் ஜெசி கொடுக்கறதுக்காக ரெண்டு டீமோட. ஆல்சோ ஜெகன் அண்ணா ஸ்டைலா நடந்து வர்றாரு. ஓகே நெக்ஸ்ட். அடுத்த பந்து நேரா மேல போயிருக்கு. ஒரு மேக்ஸிமமா 4. எஸ், ஒரு Four காத்த signal. வெட்டாரு மேல போய், ஆனா கீழ அங்க போயிருக்கு. பாருங்க அலை காத்து வீசுது அம்பேர் கிட்ட Yes. இருந்து. நல்லா வந்து மேல போய் நாலு. கீழ போயிருக்கு போல. புலி ஒரு 2 நாள். மேட்ச் ஆடாது, இந்த மேட்ச் ஆடி காட்டுறாருங்க. டூ ஆர் டே மேட்ச் இல்லைங்க இது, ஆல்மோஸ்ட் சேஃப் ஜோன். எஸ், ஸோ அதனால ரொம்ப கேஷுவலா கூலா காமா விளையாடுறாங்க Yes. நம்ம டீம் இதே புவனேஸ்வரி மாதிரி. ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாதிரி டிசைட் மேட்ச்லயும் ஃப்ரீயா
ஓகே நேரா போகுது திரும்ப ஒரு இதுதாங்க. கேப்ல போயிருக்கா எஸ் கேப்ல போயிருச்சு அகைன் ஒரு காத்த வெட்டுற சிம்பிள் விஎன்பி கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே நம்ம இருக்கீங்களா கிரவுண்ட்ல? ஹேட்ரிக் பவுண்டரியாங்க ஹேட்ரிக் பவுண்டரி கொடுத்திருக்காங்க நம்ம டீம் புவனேஸ்வரி புலி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ தொடர்ந்து 3 4 நல்ல ஒரு கட் ஷாட் ஆட பார்த்தாருங்க. பட் ஆனா அது வைட் டெலிவரி. சிக்னல் ஒயிட் டர்ன் எபிக் டர்ன் ஃப்ரம் அம்பையர் எஸ் வைட் டெலிவரி. நேரா போயிடுச்சு வைட் அகைன் எபிக் டர்ன் ஃப்ரம் அம்பையர் வைட் அம்பையர் ஜி எபிக்கா திரும்பி ஒயிட் கொடுத்துருக்காரு ஸோ நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு மேலே போகுது ஆனால் அது கீழே போகுமா மேலேயே போதான்னு தெரில ஓடுறாங்க ஓடிட்டாங்க விஎன்பி இது என்னன்னு தெரியல அங்கே ஆள் நிற்கிறாங்க ஸோ அம்பையர் ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காங்கப்பா. எதுவும் போல டைம் அவுட்டா என்ன கேட்டாங்க ஒரே ஒரு சிங்கிள் வேற எதுவும் இல்லை வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்குக்கு மறுபடியும். மதன் அண்ணா ஆன் ஸ்ட்ரைக் ஓகே ஒரு ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர் ஜி வாவ் நல்ல ஒரு ஸ்விங் விக்கெட்டுங்க. ஒரு விக்கெட் ஓ மை காட் Yes. நம்ம மதன் அண்ணா விக்கெட் எடுத்திருக்காங்க ஒய்ஆர்எஸ் another ஒரு விக்கெட் ஃபார் ஒய்ஆர்எஸ் ஒரு பெரிய விக்கெட்டுங்க. எஸ் மதன் அண்ணனோட விக்கெட். ரொம்ப நாளாச்சு அந்த மேட்சை பார்த்து. அவர் பேட்டை பிடிச்சி அடிக்கிற ஸ்டைலு ஒன்றும் பறக்குங்க. எனவே பார்த்ததே ஒரு சந்தோஷம். ஓகே அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள போறாரு திருப்பதியில பெருமாளை பார்க்குற மாதிரிங்க எங்கள் மதன் அண்ணன் தீனா பார்க்குறோம். அவர் உள்ள இறங்குறாரு பேட்ஸ்மேன் ஓகே எல்லாரும் திருப்பதி போயிட்டு பெருமாளை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். பட் ஆனால் பெருமாளே மதன் அண்ணா பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் பால் ஓகே ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர் நல்ல ஒரு ஷாட் மேல போயிடுச்சு விக்கி கையில ஸ்ட்ரைட்டா நல்ல மேல விக்கெட்டுங்க. போனாலும் போன மேட்ச் தான் சொன்னேன் அந்த ரீஜனில் 6 அடிக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் எஸ் வாணன் தரார். 100 இதுதாங்க. ரூபாய் 100 ரூபாங்க. அந்த ரீஜனில் 6 அடிக்கிறவங்க 100 100 ரூபா ரூபாய். 100 ரூபா 100 ரூபா நல்லா இதான் வாங்கல சூர்யா சேல் பண்ற மாதிரி கத்தணும் 100 ரூபா கண்டிப்பா ஹேட்ரிக் 6 அடிச்சாலும் 100 ரூபாய் வழங்குறேன்ட்டு. மன்னிக்கவும் அந்த ரீஜன்லயே ஹேட்ரிக் 6 அடிக்கணுமா 500 ரூபாய் தராராம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் டாஸ்க் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னும் அச்சீவபிள் இல்ல ஸ்டில் சுரேஷுங்க ஸோ த நெக்ஸ்ட் பால் அதிரடி ஆட்டக்காரர். ஸ்லோ இருங்க. அகைன் மேல போயிடுக்கு மேல போய் எங்க போச்சு ஆனா எங்க போச்சுன்னு தெரியல மேல ஒரு- போச்சுன்னு நினைச்சேன் மிடில் ஆஃப் த பேட்ல போயிட்டு இருந்தா பறந்துருக்கும் பந்து. நான் பேட்டை ஸ்ட்ரைக் பண்ணேன்னா நான் மேலலாம் தேடினேன் மேல பறந்துச்சான்னு பார்த்தா கீழே தான் இருந்தது ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டாரு எக்ஸ்பெக்டேஷன் எங்க போச்சுன்னு தான் தெரியல பால் பந்தல் மேல அடிச்சிருக்காருங்க. பந்தை தூக்கி மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா தூக்கி போட்டாரு ஆனா பால் கீழே வரல ஓகே சோ 6 சுரேஷ் என்னங்க பால் கீழே வரலையா மேல மாட்டிக்கிச்சா நல்லது ஓகே ஒண்ணு- இருங்க பால் தருவாங்க ப்ளீஸ் ஓகே அடுத்து வந்து போல் பி கான ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் ஜெனுன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் விஎன்பி பிரதர்ஸ் ஸோ அதுக்கான மேட்ச்சுக்காக டாஸ் போடுறாங்க சதீஷ் அண்ணா அதுக்காக டாஸ் போட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க யாருன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு ஸோ மீன்வைல் கெட் பேக் டு த மேட்ச் ஓ மேலே போயிருக்கு அகேன் ஒரு சிக்ஸருக்கான வாய்ப்பு
இல்ல. பட் ஆனா அது ஒரு நல்ல ஒரு ஒரு ball. ரன் மட்டும்தாம்மா. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பட் ஆனா அது ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒண்ணு. ரொம்ப மேல போச்சு. எங்க போச்சுன்னு தான் தெரியல. மேல போயிருக்கு. கீழ உள்ள போச்சா? இல்ல. ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் கிட்ட தான் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும்தான். அந்த சைடுல நம்ம கரெக்ட்டா அந்த ரீஜன்ல மொயின் அலி நிக்க வச்சிருக்காங்க. பாய் ஓடுறாரு, ஓடி வராரு, எல்லாத்தையும் கேட்சா பிடிச்சு துரத்திடுறாரு. தி நெக்ஸ்ட் திரும்பவும் போகுது. சுரேஷ் போதா அடிச்சானே போயிடுச்சு. ஆடுதான்ப்பா. ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு. அடிச்சிருக்காரு. இன்னொரு சிக்ஸர். ஓ மை காட். வேற லெவலுங்க. ஓ மை கிரேட் கிராண்ட் ஃபாதர். எங்க போனீங்கன்னு தெரியல. பால் எங்க Over. போச்சுன்னு தெரியல. 32. ஓகே 32 ஃபார் 2. ஸோ அடுத்த பால் அது சரியான மேல அடி. போயிடுச்சு. ஓ மை காட். அடுத்த ஒரு சிக்ஸ். சிக்ஸ். பேக் டு பேக். பந்தல் மேலே அடிக்கிறாங்கப்பா அவங்க. என்ன கொலவெறின்னு தெரியல. பந்தல் மேலேயே குறி வச்சு அடிக்கிறாங்க. அதுலயாவது கீழே சறுக்கிட்டு வந்துடும். இதுல மேல போய் தங்குச்சுன்னா வராது. எத்தனை பால் அப்படி எடுக்கிறது? நெக்ஸ்ட் பால். அகைன் Okay, ஸ்டார்ட் ஆன smooth. தரையோட தான் போகுது. பவுண்டரி கிடைக்கும் நினைக்கிறேன். பவுண்டரி. Boundary. பவுண்டரி. நம்ம மொயின் அலி கையில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் தப்பிச்சிருக்கு. ஒரு பவுண்டரி போயிருக்கு. அதுவும் அம்பையர் காத்து வெட்டிட்டாரு. ஃபாஸ்டா ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்கோரை. எஸ். இன்னும் 11 ரன் மட்டுமே அடிக்கணும்பா. 11 more runs left. The next ball. Whoa, swing and Wicket. miss. Wicket. போல்டு. அம்பையர் ரொம்ப அழகா பா, கொடுத்தாரு அந்த கண்ணு விக்கெட். வச்சிட்டோம் போலப்பா. பேக் டு பேக் ஸ்கோர் அடிச்சதுனால எத்தனை விக்கெட் ஆயிடுச்சு. சரி ஓகே விடுங்க. எல்லா சகோதரிச்சும் உடச்சிடலாம். டு புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க வேகமா ப்ளீஸ். வெற்றி பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாரு. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காரு. நான் ஒரு run புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான். புடிச்சு நடுவுல ஒரு ஏதோ சிங்கிள். struggle பண்றாங்க. 10 ரன் அடிக்கணும்பா. டாட் பால். ஓகே. ரொம்ப நேரம் கழிச்சு டாட் பால் பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குற மாதிரி இல்ல. நிஜமா ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாக்குறோம். ஆமாங்க. அடிச்சிருக்காரு. ஒரு Boundary நேரா கிடைக்கும்னு போது நினைக்கிறேன். போது பவுண்டரி நோக்கி Fielder போயிடுச்சு. ஒரு தடுக்க பவுண்டரி. முடியாது. வாவ், காத்த வெட்டிட்டார் நம்ம wicket அம்பையர். this எஸ், இது பவுண்டரி தான். Over. ஸ்கோர். ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. $47 3 ஓவர் முடிவில் 47. 3 விக்கெட் 47. 47 டார்கெட். 53 மூணு. டார்கெட். 6 to win. எஸ், 6 டு வின். வெற்றி தேடிடுவாரா? எஸ், ஒரே ஒரு 6 இல்ல ஒரு ரன். பைஸ்ல ஒரு ரன் ஓடி Wow. இருக்காங்க. நல்ல ஒரு குரூஷியலான மொமெண்ட்ல ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். நல்ல ஒரு வயசான ஒரு சாய்ஸ். 6 அடிச்சு மேட்ச் முடிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 6. ஒரே ஒரு 6. ஒரு மருந்து. ஒரே ஒரு மருந்து. ஒரே ஒரு 6. இல்ல. இல்ல. ரிவர்ஷிப்ல அடிச்சாரு. ஆனா போது பவுண்டரி Four போகுமா போகும்னு நினைக்கிறேன். போகாதா? போயிடுச்சு. ஃபீல்ட் ரொம்ப காத்த தூரம் வெட்டிட்டாரு. ஓடுறாருப்பா. அவர் ஓடிட்டு இருக்காரு. இங்க இவர் காத்த வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பவுண்டரி. ஸ்கோர்ஸ் லெவல் ஒரு ரன் மட்டும் தான் தேவை வின் பண்றதுக்கு. புவனேஸ்வரி ஒரே ஒரு run. ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே ஒரு ரன். ஓகே ஓகே ரன்னும். அவ்வளவுதான். திரும்பவும் Super. ரிவர்ஷிப்ல ஒரு பவுண்டரியோட மேட்ச் முடிச்சிருக்காரு. மேட்ச் எஸ் 3 ரன் எக்ஸ்ட்ரா முடிச்சாங்க. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் வான் த மேட்ச். 3.3லயே சேஸ் பண்ணிட்டாங்க 53 ரன். முடிச்சிட்டாங்க. முடிஞ்சிடுச்சு மேட்ச். டாப் அவ்வளவுதான். ஆஃப் தி புவனேஸ்வரி டேபிள்ல மூவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆவறாங்க புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ். 3 மேட்ச்மே வின் பண்ணிருக்காங்கப்பா அவங்க.
பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு செய்தி, சாப்பாடு இருக்கு, யாருக்குன்னா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வந்து சாப்பிடலாம். சாப்பிடாதவங்க சாப்பிட்டவங்க கூட வந்து திருப்பி சாப்பிட்டுக்கலாம். ஸ்டேஜ் So- கிட்டே இருக்கு சாப்பாடு, வந்து சாப்பிடுங்க. இந்த கோமாதா தொல்லை தாங்க முடியல. 3வது பேர் எவ்வளோ கேஷுவலாக இங்கே எவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ கேஷுவலாக நடந்து போகிறாங்க. அவங்க ஏரியாவில் நம்ம வந்துட்டு போல இருக்கு. ஓ ஏரியாவா? நைட் ஷிஃப்ட் எங்களுக்கு இங்கே தான். ஏரியா கெத்து. ஆமாம். ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். போல் பி, போல் ஏவோட மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு வெற்றிகரமா. போல் ஏல புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஓகே, விஎன்பி பிரதர்ஸ்